ஆனா ஏதோ தப்பா இருக்கு. ஹாய் மக்களே, வணக்கம். சிறகடிக்க ஆசை எபிசோட்ல பாத்தீங்கன்னா இந்த சின்னமணி நல்லா பிளான் பண்ணிட்டு இங்க நடிச்சு காட்டுறாங்க நம்ம விஜய் கிட்ட. மாஸ்டர், உங்க குடும்பம் இப்படி ஆகி போச்சு, அநியாயத்துக்கு உங்க மருமக அப்படி ஏமாத்திட்டு போயிட்டாலே. ஒருவேளை சாரி கேட்க வந்திருப்பாங்களோ? அந்த ரோகிணி மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தீங்க, அவளுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணீங்க, தலையில கடைசியில உங்க தலையில மிளகா அரைச்சிட்டு போயிட்டாலே. இதுல 50,000 ரூபாய் பணம் இருக்கு, வச்சுக்கோங்க. இதெல்லாம் கேள்விப்பட்ட மாஸ்டர், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதெல்லாம் எப்படி இங்க தாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அந்த ரோகிணி உங்க பையன் கிட்ட இருந்து பிரிக்கணும்னு சொன்னீங்கல்ல, நான் என்ன பண்றதுங்க, நம்பி என் பையனும் எங்க குடும்பத்தையே ஏமாத்திட்டா, எல்லாரும் எங்களை சந்து சிரிக்கிற மாதிரி வச்சுட்டு போயிட்டா, பாவி அவன் நல்லா இருப்பாளான்னு திட்டிட்டு இருக்காங்க. அந்த ரோகிணி உங்க பையன் கிட்ட இருந்து பிரிக்கணும்னு சொன்னீங்கல்ல. அந்த நேரத்துல வந்து சூப்பரா என்ட்ரி கொடுக்குறாங்க நம்ம ரோகிணி பார்த்து விஜய் வந்து பயங்கரமா அடிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க, கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. நான் வர அர்த்தத்துக்கு உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்த நாயே, ஏற்கனவே என் பையனோட வாழ்க்கையை கெடுத்துட்ட, இது பத்தலையா உனக்கு, இப்ப நிம்மதி தானே, எவ்வளவு நடிச்சு ஏமாத்தின, இன்னும் யார் உயிரை வாங்கறதுக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்க, சீக்கிரமே உனக்கும் என் பையனுக்கும் டைவர்ஸ் வாங்கி நான் கொடுக்குறேன், என் பையனுக்கு நான் வேற கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்லிட்டு ஆஷா திட்டிட்டு இருக்காங்க. அவளை அடிக்கவும் கையும் வாங்குறாங்க, வாய்க்கு வந்தபடி அசிங்கமா பேசுறாங்க. விஜயா ரோகிணி திட்டுறது பேசுறது எல்லாமே என்ன பண்றா, இந்த சிந்தாமணி வந்து வீடியோ எடுத்துடுறா, கூடவே இருந்து இந்த சிந்தாமணி போட்டோ எடுத்து ரகசியமா வச்சுக்கிறா. இது யாருமே கவனிக்க காணும். ஆனா மீனாக்கு என்ன டவுட்டா இருக்கு, எதுக்கு இந்த பொம்பளை வந்து இவ்வளவு சீன் போட்டுட்டு இருக்குன்ட்டு ஸ்ருதி கிட்ட சொல்றாங்க. மீனா, ரோகிணி வந்து சும்மா வரல, இவ வர்றதுக்கு ஏதோ திட்டம் பிளான் பண்ணிட்டு தான் வரா, ஆனா அவளோட விஷயம் சாதிக்கிறதுக்காக என்ன ஒன்னா பண்ணுவா ஸ்ருதி, அவளை நம்பவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் மீனாவும் பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல மனோஜ் நல்லா குடிச்சிட்டு தள்ளாடிட்டு வராரு, முத்து கூட்டுன்னு வராரு. இதை பார்த்து ஷாக் ஆன நம்ம விஜயா வந்து கத்திட்டு இருக்காங்க, பாத்தீங்களா என் பையனோட நிலைமை இப்படி ஆகி போச்சு, நான் என்ன பாவம் பண்ண தெரியல, இதெல்லாம் பார்க்க நான் உயிரோடு இருக்கணுமான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. மனோஜ், அம்மா அவன் என்னை ஏமாத்திட்டம்மா, நான் அவன் மேல எவ்வளவு உயிரா லவ் பண்ணிட்டு இருந்தம்மான்னு சொல்லி திட்டு இருக்காரு. மனோஜோட நிலைமையை பார்த்து ரோகிணி ஃபீல் பண்ணி அழுதுட்டு தான் இருக்காங்க. கடைசியில நம்ம ரோகிணி வந்து முத்து மீனா பார்த்து முடிச்சுட்டு இருப்பாங்க. கடைசியில என்னோட வாழ்க்கையை நீங்க 2 பேரும் சேர்ந்து நாசம் பண்ணிட்டீங்களா, உங்களை நான் ஒரு வழி பண்றேன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பாங்க. என்ன பார்லர் அம்மா முறைக்கிற, நீ என்ன நினைச்சாலும் என்ன பண்ணாலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, போ வேலையை பாருன்னு சொல்லிட்டு முத்து வந்து ரோகிணி கிட்ட சொல்றாரு. ரோகிணி அங்கிருந்து போயிடுறாங்க. இந்த சிந்தாமணி என்ன பண்றா, தான் வந்த வேலையை பார்க்கறதுக்காக தரமான ஒரு சம்பவம் பண்ணியிருக்கா. 50,000 ரூபாய் பணம் கொடுக்குற விஜய் அம்மாக்கு இப்போ நீ கோர்ட் கேஸு போனீங்கன்னா கண்டிப்பா பணம் தேவைப்படும் மாஸ்டர், நீங்க எங்க போவீங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண நான் இருக்கேன், எவ்வளோ பணம் ஒன்றா கேளுங்கன்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட பணத்தையும் கொடுத்துறா. விஜய் இதெல்லாம் வேணான்னு சொல்லி எதுவுமே கேட்காத அந்த பணத்தையும் வாங்கிடுறாங்க. நம்ம அண்ணாமலை என்ன பண்றாரு, முத்துக்கிட்ட போய் தனியாக பேசுறாரு. முத்து, இந்த வீட்டில் நடந்த விஷயம் எதுவும் எங்கள் அம்மாவுக்கு தெரிய வேணாண்டா, வயசான காலத்தில் வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு மனோஜோட வாழ்க்கை இப்படி ஆகி போச்சுன்னு அம்மாவை ஃபீல் பண்ணி, இதனால அவங்க அம்மாவுக்கு எதனா ஆயிடும், எனக்கு பயமா இருக்கட்டும், உங்க பாட்டிக்கிட்ட எந்த விஷயம் சொல்ல வேணான்னு சொல்றாரு. நீ சொல்லாதன்றாரு. நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்குறது. என்னப்பா நீங்க பெரியவங்க, நாங்க ஒரு முடிவு எடுக்கணும், உங்களை தான் கேட்போம், நீங்க என்ன கேட்குறீங்களே அப்படின்னு கேட்குறாரு. இல்லடா முத்து, எதுவாக இருந்தாலும் நம்ம யோசிச்சு தாண்டா ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிக்கிறேன்டா. இப்போ நம்ம அவசரப்பட்டு சொல்லிட்டு வச்சுக்கோங்க, அம்மாவுக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதனால அவங்களுக்கு உடம்பு முடியாத ஆகிப்போச்சு, எனக்கு பயமா இருக்குடான்றாரு. அப்பா நான் சொல்ல மாட்டேப்பா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதேப்பா, சரிப்பா அப்படின்றாங்க. அந்த நேரத்துல லக்ஷ்மி கிருஷ்ணும் வராங்க, முத்து பார்க்கறதுக்காக வராங்க. நம்ம கிருஷ்ணா முதல்ல முத்து பார்த்து, முத்தங்கள் அம்மா ஆட்டோ நிறுத்துங்க, முத்தங்கள் இருக்காருன்னு சொல்லிட்டு ஆட்டோ விட்டு கீழே இறங்கி ஓடி வந்துடுவான். லக்ஷ்மி அம்மா வந்து இங்கே அண்ணாமலைட்ட மன்னிப்பு காலில் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. ஐயா, உங்களோட முகத்தில் முடிக்க நான் அருகது இல்லாதவன், தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க, நான் எவ்வளோ தப்பு பண்ணிட்டேன், நானே என் பொண்ணோட வாழ்க்கைக்கு எடுத்துட்டேன், சின்ன வயசுலேயே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு புருஷனை எழுந்துட்டு கை குழந்தையோட கஷ்டப்பட்டா, இப்போ தான் 2 வருஷமா உங்கள் பையனை கல்யாணம் விட்டு சந்தோஷமா இருக்கா, அவள் ஏமாத்து தப்பு தான், ஆனால் ஒரு நல்ல குடும்பத்தை அவள் ஏமாத்திருக்கூடாது, அதுக்கு நானும் துணையாயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. விஷயம் வந்து தாத்தா, இனிமேல் நானும் அம்மாவும் இந்த வீட்டுக்கு வர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். அவங்க லட்சுமி அம்மாவும் கிருஷ்ண வலுக்கட்டாயமாக கூட்டின்னு போயிடுறாங்க. ஏன்னா முத்து எதுவுமே பேசல, அண்ணாமலையும் பதில் எதுவும் பேசல கிருஷ்ணகிட்ட, அதனால போயிடுறாங்க அந்த அம்மா. இங்கே முத்து அவங்க அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பார்த்தியா முத்து, இப்போ நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட இந்த விஷயம் சொன்னால் அதிர்ச்சி ஆகி அம்மாவுக்கு எதனா ஆகிடுமோன்னு சொல்லிட்டு பயத்தில் தான் இந்த விஷயத்த நான் மறைக்கலான்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் கேட்க வந்தேன். இதே மாதிரி தானே மீனா பண்ணியிருப்பா, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம மாமாக்கோ நம்ம வீட்டுக்காருக்கோ சொன்னோம், கோவப்பட்டு இதனால விபரீதம் ஆகிடும், கிஷோட வாழ்க்கையும் பாதிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தானே அவன் முடிவு பண்ணியிருக்கா. அவள் எல்லாரோட நலத்துக்காக தான் போய் பேசியிருக்கா, உண்மை நடந்த உண்மையை மறைச்சிருக்கா. மீனா மேலே எந்த தப்போ இல்லடா முத்து, அவளை மன்னிச்சிடடா, நாமளும் இதை யோசிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட நம்ம முத்துவும், ஆமாப்பா நானும் அதை யோசிக்காம நிறைய திட்டேன், பாவம் காலை கூட பேச வந்து அவளை மூஞ்ச காட்டிட்டேன், இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி தானே அவளும் நினைப்பா, குடும்பத்துக்காக என்னை மன்னிச்சிருப்பா, நான் அவகிட்ட போய் எப்படியோ மன்னிப்பு கேட்டு பேசுகிறப்ப அங்கேருந்து போயிடுறாரு. ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம மீனா போயிருப்பாங்க. அவங்க 2 பேரும் பேசியிருப்பாங்க. என்ன விஷயம் என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, நான் எவ்வளோ சொல்லியும் வந்து
அவரு கேட்கவே மாட்றாரு ஸ்ருதி, பேசவே மாட்றாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்றாங்க. சரி என்ன பண்றது? விடுங்க. தப்பெல்லாம் இந்த ரோகிணி பண்ணது தான். பழி வந்து நம்ம பக்கம் விழுந்திருக்கு. நீங்க தைரியமா இருங்க. எதனா சாப்பிடுங்க. உங்க உடம்ப பார்த்துக்கன்னு சொல்லிட்டு, நல்ல ஒரு தோழியா, ஒரு சிஸ்டரா வந்து நம்ம ஸ்ருதியும், மீனாவும் பேசிட்டு இருக்காங்க. ஸ்ருதி வந்து மீனாவுக்கு ரொம்ப ஆறுதலாவும் பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வந்து இந்த ரோகிணி வெட்கமே இல்லாத வரா. இவங்கள பார்த்து ஷாக்கா, "என்ன ரோகிணி இங்க வந்திருக்கீங்க? என்ன விஷயம்னு?" கேட்குறாங்க. "இல்ல உங்க 2 பேரால எனக்கு ஒரு ஹெல்ப் எனக்கு உங்க 2 பேரால ஒரு ஹெல்ப் ஆக வேண்டியது இருக்கு. ஆன்ட்டி வேற கோர்ட் கேஸு போகணுன்றாங்க. எங்கள பிரிச்சவங்களும் பயமா இருக்கு. எப்படியோ நானும் மனோஜும் சேர்றதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு கேட்குறாங்க. அம்மா தாயே உனக்கு நாங்க ஹெல்ப் பண்ணது போதும். கடைசி வரைக்கும் எங்க மாமாகிட்டயும் எங்க வீட்டுக்காரர் என்கிட்ட பேசவே இல்ல. போதுமா உனக்கு நான் ஹெல்ப் பண்ணதுன்னு சொல்றாங்க. நான் தான் 1 வாரம் டைம் கேட்டேன்ல மீனா, அதுக்குள்ள தான் நீங்க சொல்லிட்டீங்கன்றாங்க. எப்ப பார்த்தாலும் உன் அவசர புத்தி பத்தியா? நான் சொன்னேன் நீ பார்த்தியா? நான் வாயே திறக்கல. நான் எதுவுமே சொல்லல. 1 வாரம் டைம் குடுக்குறேன். நீ சொல்லுன்னு தான் நான் சொன்னேன். எங்க வீட்டுக்கார்ட்ட நான் சொல்லவே இல்ல. உன்னோட மூத்தாரு தான் கிறிஷோட அப்பா, கிறிஷோட பெரியப்பாவ எங்க வீட்டுக்காரர் பார்த்துருக்காரு. அவங்க மூலியமா நடந்த விஷயத்த வீட்ல வந்து அவரு சொல்லியிருக்காரு. அத கூட புரிஞ்சுக்கல. சரி விடு, எப்படி இருந்தாலும் இந்த விஷயம் தெரிஞ்சு தானே ஆகணும். தெரிஞ்சு போச்சுல்ல. இப்ப என்ன விஷயம்? எதுக்கு வந்திருக்கன்னு கேட்குறாங்க. நீங்க 2 பேரும் தான் நானும் மனோஜும் சேர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். ஹெல்ப் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸ்ருதி, என்னால முடியாதுப்பா. தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சு ஆகணும். என்னால முடியாது ரோகிணின்னு சொல்லிடுறாங்க. மீனாவும் திட்டவட்டமா சொல்லிடுறாங்க. அம்மா தாயே உனக்கு பெரிய கும்பிடு போடுறேன். இந்த விஷயத்துல நான் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. உனக்கு ஹெல்ப் பண்ணி நான் வாங்கி கட்டிட்டு போதும். என்னால ஹெல்ப்பே பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்போ நீங்க மட்டும் உங்க புருஷன் கூட நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எவ்வளவு கேவலமான புத்தி இந்த ரோகிணிக்கு. இவ தப்பு பண்ணா தண்டனை அனுபவிக்கிறா. எதுக்கு இவங்க 2 பேரும் ப்ளேம் பண்றான்னு தெரியல இந்த ரோகிணி. இதோட இந்த எபிசோடு முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்க மக்களே. அடுத்த வர வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.